வணக்கம். கதையின் பெயர் அம்மா ப்ளீஸ் எனக்காக. அத்தியாயம் 18. விஜய் ஒன்றுமே பதில் பேசவில்லை. மூடியிருந்த கண்களிலிருந்து கோடு போட்ட மாதிரி கன்னத்தில், கழுத்தில், தலையணையில் கண்ணீர் இறங்கியது. அவ்வளவுதான். அப்படியே தூங்கி போனவன் மீண்டும் கண் விழித்த போது மணி 12. இந்தண்டை அந்தண்டை அசையாமல் உட்கார்ந்திருந்த கௌரி பிள்ளை கண்களை திறந்ததும் இதமாய் அவன் தலையை கோதி கொடுத்தாள். ஹார்லிக்ஸ் சாப்பிட்றியாப்பா என்று கேட்டுவிட்டு மாதுவுக்கு குரல் கொடுத்தாள். மாது கொண்டு வந்த பானத்தை ஆற்றி கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் வாயில் விட்டாள். அம்மாவை நிமிர்ந்து பார்க்கவே கஷ்டப்பட்ட விஜய் பாதி குடித்ததும் போரும்மா என்றான். அப்புறம் அவள் கையை பிடித்து இதயத்துக்கு மேலே வைத்துக்கொண்டு, ஐ எம் சாரிம்மா, என்னால் உனக்கு எத்தனை வேதனை, என்னை மன்னிச்சிடுமா என்று கிசுகிசுப்பாய் பேசினான். பிள்ளை கண்மூடி கிடந்த நாழிகையில் தீர்க்கமாய் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் கௌரி. விஜய் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தினுசில் கோணா மானாவென்று எதிலோ மாட்டிக்கொண்டு விட்டது தவறுதான். தான் அகப்பட்டு கொண்டதும் அல்லாமல் என்னையும் சம்பந்தப்படுத்தியது ரொம்ப ரொம்ப தவறுதான். ஆனாலும் என்ன செய்ய, நடந்தது நடந்தாகிவிட்டது. இனி அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஆக வேண்டியதை எண்ணுவதுதானே புத்திசாலித்தனம். ஏற்கனவே மனசு ஒடிந்து போயிருக்கிறான் விஜய். இல்லாவிட்டால் இப்படி ஒரு அற்பத்தனமான முடிவுக்கு வருவானா? மாட்டான். புண்ணை கிளறி விடுகிற மாதிரி இவனை இனி தொணதொணக்கக்கூடாது. இவன் நிம்மதி சந்தோஷத்தை விட எனக்கு வேறு எதுவும் பெரியதில்லை என்பதை புரிய வைக்க வேண்டும். எப்படியாவது இந்த கௌதம் பிடியிலிருந்து தப்ப வழியிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இது விஜய்க்கு ஒரு பெரிய பாடம். இனி ஆயுசுக்கும் ஒழுங்காகத்தான் இருப்பான். அம்மா சாரிம்மா என்று புலம்பி அழும் மகனின் கண்களையும் முகத்தையும் பக்கத்தில் இருந்த ஈரத்துணியால் அழுந்த துடைத்தாள். டயர்டாக இருந்தா திரும்ப தூங்கு விஜய், அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்றாள் அன்போடு. மதியத்துக்கு அவளுக்கு ஒன்றும் சாப்பிட பிடிக்கவில்லை. விஜய் இப்படி துவண்டு கிடக்கும்போது எனக்கு மட்டும் என்ன சாப்பாடு என்று மறுத்துவிட்டாள். 2:30 மணி இருக்கையில் விஜய் எழுந்து மெல்ல பாத்ரூமுக்கு போய் வந்தான். மாதுவை கூப்பிட்டு பிடிச்சிக்க சொல்லட்டுமாப்பா? விஜய் வேண்டாம் என்று தலையை ஆட்டிவிட்டு தனியாக போனான். தாப்பா போட்டுக்காத, வெறுமனே சாத்திக்கோ. சோப்பு போட்டு முகத்தை எலம்பி தலையை வாரி கொண்டதில் திரும்பிய விஜயின் முகம் பளிச்சென்று இருந்தது. படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான். சாப்பிட்றியா விஜய்? பசிக்கல. பிரெட்டு தரட்டுமா? வேண்டாம். சாதம்? மாதுவை அழைத்து ரசம் சாதமும் மோர் சாதமும் கரைத்து கொண்டு வர சொன்னாள் கௌரி. வாய் திறக்காமல் அம்மா நீட்டிய சாத கரைச்சலை குடித்தான். பாத்திரங்களோடு மாது போன பிறகு, இப்போ எப்படிப்பா இருக்கு என்றாள். யாருப்பா இந்த டாக்டர் ஜெகதீஷ்? சமயத்தில் வந்து வேண்டிய உதவியை கேட்காம செஞ்சுட்டு போகிறான். எனக்கு இருந்த பதட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு கூட கேட்கல. சின்ன வயசானாலும் நைஸ் பாய். கொஞ்சம் நிறுத்தின கௌரி தொடர்ந்தாள். உன்கிட்ட என்ன ஏதுன்னு நான் எதுவும் கேட்க போகிறதில்ல விஜய். எனக்கு விவரம் பூராவும் தெரியும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோப்பா, நீ இல்லாமல் நான் உசுரோடு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. உனக்காகத்தானே நான் வாழறேன். இது உனக்கு இன்னுமா புரியல? கூடாது என்று அடக்கியிருந்த கண்ணீர் கண்களில் எட்டி பார்த்தது. குரல் செம்மி போயிற்று. விஜய் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டான். ஐ எம் சாரி மம்மி, ரியலி சாரி. நடந்ததை பற்றி உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். ப்ளீஸ் தடுக்காத. நான் ஏன் இப்படி பண்ண துணிஞ்சேன்னா அதுக்கு 2 காரணம். அந்த அசிங்கமான படங்களை நீ பார்த்த அப்புறம் உன் மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுங்கிறது முதல் காரணம். அப்புறம் எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் உன் பேங்க்கை நீ காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ கௌதம் அந்த படங்களை உன் பேங்க்குக்கு அனுப்பி பத்திரிக்கையில் போடுவான். ஏன் மானம் உன் மானம் எல்லாம் சந்தியில் இருக்கும். இதையெல்லாம் உசுரோடு இருந்து பார்த்து அனுபவிச்சாதானே வேதனை. பேசாமல் போய் சேர்ந்துட்டா என்னங்கிறது 2வது காரணம். என்னம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் என்னப்பா சொல்கிறது? உன்னை பற்றி நினச்சி நீ காரியத்தில் இறங்கினியே தவிர என்னை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? சரி, பேச வேண்டாம்னு நினச்சேன். நீ என் பேச்சை துவங்கிட்ட. எல்லாத்தையும் பற்றியும் பேசிடுவோம். ஏன்பா உனக்கு பூரா விவரமும் தெரியுமா? நேற்று சாயங்காலம் கௌதம் என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணான். போனேன். படங்களை காட்டினான்.
திட்டம் இப்படின்னு சொன்னான். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வேண்டாண்டா, இதில் அம்மாவோட பேங்க்கை இழுக்க வேண்டாம்னே. அவன் கேட்கல. 9 மணி வரை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காத்துட்டுருக்க சொன்னான். இருந்தேன். உன்னை பார்த்துட்டு திரும்பி வந்து எல்லா விவரத்தையும் சொன்னான். உங்கள் அம்மா நாளைக்கு ஒத்துக்காட்டா நாளானிக்கு உன் ஃபோட்டோஸ்லாம் ஊர் பூரா சிரிக்கும்னா. அவன் முரடன், சொன்னதை செஞ்சிடுவான். எனக்கு ரொம்ப பயமாயிடுது. ஜெகதீஷ் கிட்ட தூக்கம் வரலன்னு சொல்லி மாத்திரைக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கலாம்னு போனேன். என் அதிர்ஷ்டம், அவன் டேபிள் மேலேயே மான்ட்ராக்ஸ் இருந்தது. எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு 20ஐயும் முழுங்கிட்டேன். மம்மி, என்னை மன்னிச்சிடு. நான் உன் பிள்ளைன்னு சொல்லிக்க கூட லாய்க்கில்லாதவம்மா. ரொம்ப வேதனையுடன் நிறுத்தி சின்ன குரலில் விஜய் பேசினான். நோட்டா? ஏது? எங்கே? நீ பார்க்கலையாம்மா? என் டேபிள் மேலே வச்சிருந்தேனே. கௌரி எழுந்து பார்த்தாள். பேப்பர் வெயிட்டுக்கு கீழே ஒரு வெள்ளை காகிதம். அம்மா, நான் போகிறேன். ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடு. ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ. உன் விஜய். தற்கொலைக்கு வாக்கு மூலமா? கடிதத்தை சுக்குலாக கிழித்து போட்டாள் கௌரி. பிள்ளையிடம் சென்று உட்கார்ந்து கொண்ட போது படபடப்பாக இருந்தது. உனக்கு இந்த கோஷ்டியை முன்னாலேயே தெரியுமா விஜய்? எப்படி இந்த மாதிரி அசிங்கமான மனுஷா கூட நீ பழகிற? மதுசூதனைத்தான் 1 வருஷமாக தெரியும் மம்மி. கௌதம் இப்போ தான் சில மாதமாக தான். ரம்யா? ஐயோ, அவளை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா. அன்னைக்கு பார்ட்டியில் தான் முதலாக சந்தித்தேன். இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற விஜய்? பேசாமல் கோபால் மாமா கிட்ட அத்தனையும் சொல்லி அவர் அட்வைஸ் கேட்க. கௌரியை முடிக்க விட்டாமல் குறுக்கிட்டான் விஜய். நோமா, ப்ளீஸ், நோ. அவருக்கோ இல்லை வேறு யாருக்கோ இது தெரிஞ்சதுன்னா நிஜமாக நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது விஜய்? கௌரி யோசனையில் ஆழ்ந்தாள். விஜய் ஏதும் பேசவில்லை. அவன் இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கான். வந்தா நான் இப்படி சொல்லட்டுமா? என்கிட்ட ₹1,00,000 நீ எதிர்பார்த்த, அதுக்கு மேலேயே தரேன். என் வீட்டு மேலே கடன் வாங்கி கூட 50,000 தரேன். வாங்கிட்டு எங்களை விட்டுடுன்னு சொல்லட்டுமா? அவ்வளவு பணம் கொடுக்கறது உனக்கு கஷ்டமாக இருக்காதாம்மா? கஷ்டந்தான், ஆனாலும் வேறு வழி. அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஆயுசுக்கும் வயிற்ற கட்டி வாயை கட்டி உழைச்சி கடனை அடைக்க வேண்டியது தான். வேற என்ன செய்கிறது? கௌதம் ஒரு வெறியன் மம்மி. அவன் இதுக்கு ஒத்துப்பான்னு எனக்கு தோணலை. அப்போ வேற என்ன பண்ணுறது? போலீஸு கோபால் மாமாவுக்கும் சொல்லக்கூடாது. என் பணம் பூராவும் தந்தாலும் போராதுன்னா நான் எங்கே போவேன்? ஓட ஓட விரட்டினாலும் என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? விஜய் அம்மாவை பார்க்காமல் தரையை பார்த்தான். படுக்கையில் விரலால் டிசைன் போட்டான். அதான் அவனே வேற வழி சொல்லி கொடுத்துருக்கானே. விஜய்! கௌரியின் குரல் அதட்டலாய் வெளிவந்தது. கண்கள் பளபளக்க விஜய் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான். கௌதம் ஒரு ரோக் மம்மி. அவன் மனசில் ஒரு ஆசை வந்துடுத்துனா அதை நிறைவேற்றாமல் விடமாட்டான். நேற்று ராத்திரி அவன் ரொம்ப தீர்மானமாக பேசினான். நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சினேன். சாரி விஜய், எனக்கு அந்த பேங்க் பணம் வேணும் அப்படின்னு மூர்க்கமாக பேசினான். அவன் அப்படி பேசின அப்புறம்தான் நான் பயந்து போனேன். நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும், அவனும் மாற மாட்டான்னு தெரியும். உங்கள் பிடிவாதத்தால் நார போகிறது நான் தான், என் பேர் தான். அதனால தான் வேறு வழி இல்லாமல் செத்து போயிடலாம்னு நினச்சேன் மம்மி. உனக்கு என் வேதனை ஏன் புரியல? என் அவஸ்தை ஏன் புரியல? புரிஞ்சிருந்தா இப்படி பேசுவியா? மாட்டேம்மா, மாட்டவே மாட்டேன். உனக்கு உன் பேங்க்கு தான் பெருசு. சரி, அப்படியே இருக்கட்டும். என்னை ஏன் பிழைக்க வச்ச? என்னை நிம்மதியாக செத்திருக்க விட்டுருக்க கூடாதா? சொல்லுமா, ஏன் பிழைக்க வச்ச? 2 கைகளாலும் முகத்தில் ஓங்கி அறைந்து கொண்ட விஜய் முழங்கால்களில் முகத்தை பதித்து கொண்டான். வாய்விட்டு அழுததில் உடம்பு குலுங்கியது. கௌரி பதறிப்போனாள். விஜய், என்ன இது? விஜய், என்ன பாரு. முகத்தை நிமிர்த்தாமலேயே விஜய் பேசினான். உன் பிடிவாதத்தை நீ விடாதே. கௌதம் அவன் முடிவை மாற்றிக்க வேண்டாம். ஓகே, நானும் என் தீர்மானத்தை விடப்போறதில்லை. மான்ட்ராக்ஸ் இல்லாட்டா என்ன? தண்டவாளம், கயறு, கடல்னு எத்தனை இல்லை? விஜய், என்னப்பா பேசுற நீ? அலறிய கௌரி பலவந்தமாய் அவன் தலையை நிமிர்த்தினாள். தன் நெஞ்சோடு அவன் முகத்தை அணைத்து கொண்டாள். நோ, இன்னும் ஒரு தடவை அப்படி பேசாதே. நோ, மனசால கூட அப்படி நினைக்காதே.
பதட்டமான குரலில் கெஞ்சினவள் அழத் தொடங்கினாள். அப்புறம் 2 பேரும் மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அசதியுடன் விஜய் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். கௌரி அவனை பார்த்த வண்ணம் அருகில் அமர்ந்து கொண்டாள். நிசப்தத்தை டெலிஃபோன் மணி கலைத்தது. எடுத்து பேசின மாது அறை கதவை தட்டினான். டாக்டர் ஜெகதீஷ் பேசுகிறார். கௌரி எழுந்து போனாள். ஹலோ ஹலோ, நான் டாக்டர் பேசுகிறேன். விஜய் எப்படி இருக்கான்? சாதாரணமாக இருக்கான் டாக்டர். 2 மணிக்கு சாதம் சாப்பிட்டான். வீக்காக இருக்கான். இப்போ தூங்குறான். சாயங்காலம் சரியாயிடுவான். ஒரே பண்ணிக்காதீங்க. ஆமாம், அவனுக்கு என்ன வேதனை இப்படி பண்ண? காலையிலேயே கேட்டேன், நீங்கள் ஒன்றும் சொல்லலை. டாக்டர் எனக்கு ஆல்ரைட், சொல்ல விருப்பம் இல்லாட்டி வேணாம். ஒரு டாக்டர்ன்ற முறையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவன் மனசில் இருக்கிற குறையை கண்டுபிடிச்சி தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படியே விட்டால் திரும்ப தற்கொலை முயற்சி பண்ணலாம். தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறவங்க வீக்னஸ் அது. ஓகே தென், வச்சுடட்டுமா? உங்கள் பில் டாக்டர். அது எங்கே ஓடி போகுது? வாங்கிக்கிறேன். பாய் பாய். ரிசீவரை வைத்துவிட்டு அப்படியே நின்றாள் கௌரி. தற்கொலை பண்ண ஒரு தரம் முயன்றவர்கள் திரும்ப திரும்ப முயற்சிப்பார்களா? கடவுளே, மான்ட்ராக்ஸ் இல்லாட்டா என்ன? தண்டவாளம், கயிறு, கடல்னு எத்தனை இல்லை. இல்லை, விஜயை விட இந்த வாழ்க்கையில் எனக்கு உயர்வானது வேறு ஒன்றுமில்லை. எனக்கு விஜய் தான் வேண்டும். அவன் நிம்மதி, சந்தோஷம்தான் முக்கியம். மாலையில் கௌதம் வந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்பது கௌரிக்கு புரிந்து போனது. இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.